முடி உதிர்வுக்கு தீர்வு இருக்குங்களா இல்லையா? தீர்வு இருக்கு. ஓகே. சித்த மருத்துவம்னு வந்துட்டாவே எதற்குமே தீர்வு இல்லைன்ற பேச்சே இருக்காதுங்க. இது செஞ்சாவே நீங்க ஆயில் அப்ளை பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஹேர் growth நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆயில் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 7 இருந்து 8 வகையான கூந்தல் தைலங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஜாயிண்டிஸ் வந்து போச்சுங்க, அவ்வளோ முடி கொட்டிச்சு டைப். முடி உதிர்வு மட்டும் இல்லாம முடி வளர்வதற்குமான உட்கொள்ள வேண்டிய விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, வெளியில பயன்படுத்தக்கூடிய தைல வகைகளையும் நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல இன்னும் எங்களுக்கு டவுட் இருக்குங்க, எனக்கு வேற மாதிரி ஹேர் ஃபால் மாதிரி தெரியுது, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமா இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் பிரச்சனைங்க. பட் இது நமக்கு பிரச்சனையா இருக்கா இல்லை இது வந்து காமனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதே ஒரு குழப்பமா இருக்கு. முடி உதிர்வு. எஸ், எதெல்லாம் முடி உதிர்வு? 100 முடிக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு முடி உதிர்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான முடி உதிர்வு அப்படின்றது நமக்கு தெரியும். சீப்பில் வாரி எடுக்கும் போதே அவ்வளோ முடி வரும், கொண்டை போடும் போதே அடியில் எக்ஸஸாக முடி வந்து தொங்கும். ஒரு சிலருக்கு அப்படியே படல் படலாக முடி வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நானும் எண்ணெய் தேய்ச்சி பார்க்குறேன், என்னென்ன எண்ணெய் விற்கிதோ எல்லாமே நான் வாங்கி தான் பார்க்குறேன், பட் எனக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லைன்றவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக தீர்வு கொடுக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தீக்ஷாலயம் மூலமாக சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதத்திலையும் உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஆஃப்லைன்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கு, அப்புறம் தாம்பரம் முடிச்சூர்ல 2 இடங்கள்லயும் உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் என்னால முடியாதுங்க அப்படின்றவங்க ஆன்லைன்ல வீடியோ கால் மூலமா மேம் நீங்க டைரக்டா அவங்கள மீட் பண்ணி உங்களுக்கான கன்சல்டேஷன் நீங்க பெற முடியும். உங்களுக்கு தேவையான மருந்துகளை தொடர்ந்து நீங்க பெறுவதற்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ பதிவு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முடி முதிர்வுக்கு தீர்வு உண்டா இல்லையா ஒரு கேள்வியை அவங்க கிட்ட கேட்டுருவோம். வணக்கம் மேம். வணக்கம். முடி உதிர்வுக்கு தீர்வு இருக்குங்களா இல்லையா? தீர்வு இருக்கு. ஓகே. சித்த மருத்துவம்னு வந்துட்டாவே எதற்குமே தீர்வு இல்லைன்ற பேச்சே இருக்காதுங்க. ஓகே. எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு தீர்வுகள் அன்றைக்கே சித்தர்கள் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே இப்போ நடக்கும்ன்றது அவங்க அப்பயே எப்படி கணிச்சாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த தலைமுடி உதிர்வுன்னு சொல்றது இப்போ வயது வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும், இப்போ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க பாத்தீங்கன்னா டீனேஜ்ல இருக்கிறவங்க தான் நிறைய வராங்க. ஸோ அந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். மெயின் ரீசன் என்னன்னா ஹெல்த்தியான ஃபுட் யாரும் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு இல்லாததுனால, ஸோ டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான் தலைமுடி உதிருது. ஸோ நம்ம நினைக்கிறோம் எக்ஸ்டர்னலாக இந்த ஷாம்பு போட்டால் நல்ல ஹேர் க்ரோத் ஆகும், இதெல்லாம் நம்ம இந்த சீரம் போடலாம். இன்டர்னலா நமக்கு உடல்ல சத்து இல்லைன்னா ரூட்டே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, அப்போ எப்படி ஒரு தாவரம் வந்து நல்லா வளரும்? அப்போ ரூட்ல நம்ம வந்து ஒரு நார்மலா நம்ம கார்டனிங் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மண்ணுல நிறைய வந்து உரங்கள் எல்லாமே போடுவோம், நேச்சுரலான விஷயங்கள். அதே தான். அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளட் சர்க்குலேஷனே ஸ்கேல்ப் சரியா போறது கிடையாது. ஸோ ரத்த ஓட்டம் குறையுது, ரத்தத்துல ஹீமோகுளோபின் கிடையாது, ஸோ அயன் டிஃபிஷியன்சி எக்கச்சக்கமா இருக்கு, புரோட்டீன், விட்டமின் B12, ஸோ கால்சியம், ஸோ இதுவுமே நமக்கு நிறைய பேருக்கு குறைபாடு இருக்கிறதுனால தலைமுடி உதிர்தல் ஈஸியா நடக்குது. ஓகே. இதுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிரே ஹேர் இருக்கும், நரைமுடி வந்துருச்சு. ஸோ இந்த நரைமுடி வர்றதுக்கும் உடல்ல அதிகமான உஷ்ணம், ஹீட். ஸோ ஹீட் இருக்கிறது தான் ஸோ தலைமுடி உதிர்தலுக்கும் சரி நரைமுடி பிரச்சனைக்கும் ஒரு காரணமா இருக்கு. டேண்ட்ரஃப் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அலோபேஷியான்னு சொல்ற ரவுண்டா ஹேர் ஃபால் ஒரு பக்கம் இருக்கிறது, மேல் பேட்டன் பால்னு சொல்லுவாங்க, ஏறு நெத்தின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறோம். என்னங்க இது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கை வச்சு இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வராங்கன்னா பாத்ரூம்ல அவ்வளோ ஹேர், தலை வச்சு தலையில சும்மா கை விட்டு நான் எடுக்கிறேன், கையில இவ்வளோ கொத்து அது பார்க்கும் போதே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஈஸியா நம்ம என்ன பண்ணணும்னா லிவர் டானிக் தான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். என்னங்க லிவருக்கும் ஹேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, லிவர் மெட்டபாலிசம் நார்மலா இருந்தா மட்டும்தான் பாடியில பிளட் சர்க்குலேஷன் ஈஸியா நடக்கும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம கிட்ட வரவங்க பெஸ்ட் ரிசல்ட் வித்தின் 1 monthல எனக்கு ஹேர் ஃபால் பாதியா ரெடியூஸ் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா சீக்ரெட்டே இதுதான். லிவர் டானிக் தான் நான் கொடுப்பேன். ஓகே. ஸோ முதல்ல அந்த கல்லீரலை பலப்படுத்தணும், குடல் கழிவுகள் வெளியேறணும்,
ரத்த ஓட்டம் சீராகணும். இது செஞ்சாவே நீங்க ஆயில் அப்ளை பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆயில் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 7-8 வகையான கூந்தல் தைலங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்கு ஏத்த மாதிரி. ஒரு சிலர் வந்து ஜாயிண்டிஸ் வந்து போச்சுங்க, அவ்வளோ முடி கொட்டுச்சு. டைஃபாய்டு வந்து போச்சு, அவ்வளோ முடி கொட்டுச்சு. ஸோ இங்க இருந்து நான் இந்த ஊருக்கு வந்தேன், அவ்வளோ முடி கொட்டு. டேண்ட்ரஃப், பொல்யூஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால தலைமுடி உதிருதுன்னா அதற்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து நிறைய தைல வகைகள் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இந்த ட்ரை ஸ்கேல்ப் நிறைய பேருக்கு இருக்கும். ட்ரை ஸ்கேல்ப்னாலையும் ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ரூட் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கு அகத்தியர் முனிவர் சொன்ன குன்றிமணி தைலம். ரொம்ப அது சொல்வாரு, கிழவனுக்கும் குமரன் போல் சடை காணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ வெண்குன்றிமணி அதை நல்லா பால்ல ஊற வச்சு அரைச்சி இதுல வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யக்கூடிய தைலம். எக்ஸலண்டான ஒரு தைலம் சொல்லலாம். அதே மாதிரி அவுரி, இதனோட நெல்லிக்காய், வெட்டி வேர், சடாமஞ்சில் சேர்த்த இன்னொரு ஸ்பெஷல் தைலமும் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போதும் ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே இருக்கும். இதனோட பாவனை நெல்லி சேர்த்து சாப்பிடணும். ஸோ பாவனை நெல்லி நம்ம உள்ளுக்கு எடுக்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரலை பலப்படுத்தும். ஸோ யாருக்கெல்லாம் அயன் டிஃபிஷியன்சி இருக்கோ, இரும்புச்சத்து குறைபாடு இருக்கோ, அதை சரி செய்யறதுக்கு இந்த பாவனை நெல்லி நமக்கு பயன்படுது. அப்போ ரெகுலரா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சில வகையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம், கோவக்காய், பீட்ரூட், கேரட், ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிடணும். மறக்காம சுண்டைக்காய். ஓகே. அதிகமா அயன் அதுல இருக்கு. ஸோ தலைமுடி வேணுமா, நான் என்ன வேணாலும் செய்யறேங்கன்னு சொல்றீங்க இல்லையா, ஒண்ணுமே செய்ய வேணாம். சிம்பிளா சுண்டைக்காய் டெய்லி ஒரு 10 சுண்டைக்காய் நெய்ல வறுத்து மிளகு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஸோ தலைமுடிக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ தலைமுடி உதிர்வு மட்டும் இல்லாம முடி வளர்வதற்குமான உட்கொள்ள வேண்டிய விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க, வெளியில பயன்படுத்தக்கூடிய தைல வகைகளையும் நீங்க எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல இன்னும் எங்களுக்கு டவுட் இருக்குங்க, எனக்கு வேற மாதிரி ஹேர் ஃபால் மாதிரி தெரியுது, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமா கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் மூலமாவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கான மருந்துகள் உங்களை தேடி வருவதற்கான கொரியர் ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தீக்ஷாலயா சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமா பல நல்ல வீடியோ பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவு கண்டிப்பா முடி உதிர்வு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது 4 பேருக்கு அதை நம்ம தெரியப்படுத்துறது அப்படின்றதே மிக நல்ல விஷயம். அதனால கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நல்ல நல்ல பதிவுகளை தொடர்ந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ.